திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக துணை போவதாக சாடினார். போதைப் பொருளை கடத்துவதற்காக தான் திமுகவில் அயலக அணி என்ற ஒன்றை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். உதயநிதியும் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைத்துள்ளதாக நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அது குறித்து புகார் கொடுத்தும் ஆளுநர் விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். யாரு திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருக்கின்ற திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோ மூலமாக தெரிவித்த கருத்து. திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரீஸ்வரன், திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் ஒன்றாக சேர்ந்து 30,000 கோடி 2 நாடுகளில் சம்பாதிச்சு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் புரியாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஆடியோ மூலமா பேசுறாங்க. இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்றேன், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி கொடுத்த பிறகு சாவி கொடுப்போம் பொம்மைக்கு, அது அட்டகாசமா டக்கு 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 டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் எழுதி கொடுக்கறத வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்படி போய் நாட்டை காப்பாற்ற முடியும்? ஆக உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா என்ன போல நீதிமன்றத்தில் நான் இந்த வழக்கை சந்திக்கிறேன், நான் ஊழல்வாதி இல்ல நிரபராதி நிரூபிக்கலாம்ல. உங்களுக்கு தான் முதுகெலும்பு இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே.